மகிழ்ச்சியின் ரகசியம். முதலாவது நல்ல உறவை வளர்த்து கொள்ளுங்கள். நம்மளை சுற்றி உள்ளவங்களா இருக்கட்டும், இல்லை நம்ம குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட, இல்லை நம்ம நண்பர்கள்ட்ட எப்பொழுதுமே புன்னகையுடன், அப்படி இல்லைன்னா மிகவும் அன்பாக நம்ம இருக்க வேண்டும். அது மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும். இரண்டாவது நன்றியுணர்வோட இருத்தல். அதாவது நம்மள்ட்ட இருக்கிற நல்ல விஷயங்களுக்கு எப்பொழுதுமே நம்ம நன்றி உணர்வோட இருக்க வேண்டும். மூணாவது, சிறிய விஷயங்களிலும் மகிழ்ச்சி காணுதல். நம்ம ஒருத்தவங்களை பார்த்து ஒரு புன்னகை செய்யறதா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல வார்த்தை சொன்னா கூட அந்த இடத்துல மகிழ்ச்சி பிறக்கும். அது மிகவும் மகிழ்ச்சி உண்டாகிறதுக்கு வழிவகுக்கும், மன நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும். நான்காவது, உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள். உங்களை எப்பொழுதுமே மற்றவங்களோட ஒப்பிடாம உங்க வாழ்க்கைய உங்க வேகத்தில் மட்டுமே எப்பொழுதும் வாழ வேண்டும். ஐந்தாவது, மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுறது. மிகவும் ரிலாக்ஸா, காமா, தேவையற்ற கவலைகளை எல்லாத்தையும் குறைச்சி மனசை அமைதியா வைத்துக் கொள்ளணும். இதுதான் ஐந்தாவது. ஆறாவது, உதவி மனப்பான்மையை வளர்த்து கொள்ளுதல். மற்றவங்களுக்கு எப்பொழுதுமே நம்ம உதவி செய்கிற மனப்பான்மையோட இருந்தோம்னா அது மிகவும் மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடியதா இருக்கும். எப்பொழுதுமே மகிழ்ச்சி என்பது மற்றவர்களிடத்தில் தேடக்கூடிய விஷயம் இல்லை. அது நமக்குள்ளாரையே இருக்கிற விஷயம். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க.